ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு சும்மா வெறித்தனம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மேஜர் டவுட் இருக்கும். என்னடா நம்ம எவ்வளோ படிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு மறந்து மறந்து போதேன்னு. இது எவ்வளவோ காரணம் இருக்கலாம். பட் மேஜரான ஒரு காரணம் என்னன்னா, நீங்கள் தூங்காதது தான். ஏன்னா தூக்கங்கிறது படிப்புக்கு அவ்வளோ முக்கியம். நீங்களே நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு பாடம் படிக்கிறோம், அது கொஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம அடுத்த பாடம் படிக்கும்போது நம்ம முன்னாடி படித்த பாடம் மறந்துடும். காரணம் என்னன்னா, நீங்கள் படித்தது மெமரியில் சேவ் ஆகும். ஆனால் உங்கள் ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் சேவ் ஆகும். அதை நீங்கள் லாங் டேர்ம் மெமரியில் சேவ் பண்ண வைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு பூரா படிக்கிறேன், நைட்டு ஒரு 12 1 மணி வரைக்கும் கூட படிக்கிறேன்னு. நீங்கள் அப்படி படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் மைண்டில் சேவ் ஆகணும்னா நீங்கள் தூங்கணுமே. எப்படி நீங்கள் ஒரு மணிக்கு படிச்சுட்டு எப்படியும் காலைல ஒரு 5 6 மணி எழுந்திருப்பீங்கன்னு வைங்க. இடையில ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். நீங்கள் அப்படி படிச்சீங்கன்னா நீங்கள் போட்ட கஷ்டம்லாம் உங்களுக்கு வீணாக தான் போகும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். உங்கள் மூளைக்கு கொஞ்சமாக டெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் படித்ததெல்லாம் சேவ் ஆகும். இதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கலாம், பட் மேஜர் காரணம் தூங்குறது தான். இது ரொம்ப ஈஸியான விஷயங்க. தூக்கம் அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு புக் வாங்கினா நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஏதாச்சும் விஷயம் செய்யணும்னா நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு வச்சுக்கோங்க. தூக்கங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். அதை நம்ம பறி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்குள்ள படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள தூங்குங்க. நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாய்.